என் பொண்ணுக்கும் என் புருஷனுக்கும் நீங்க எப்படியோ, ஆனா எனக்கு நீங்க தான் மருமகன். அதை யாராலையும் மாத்த முடியாது. உங்க மாமா உங்களை அப்படி பேசினதுல இருந்து எனக்கு மனசே ஆறல. அதான் எனக்கு எங்க அம்மா வீட்ல போட்டு நகையெல்லாம் எடுத்துட்டு வந்திருக்கேன். இத வச்சு ஏதாவது தொழில் பண்ணி நீங்களும் ஒரு ஆளுன்னு உங்க மாமா முன்னாடி வாழ்ந்து காட்டுங்க. மாப்ள மாப்ள சொல்லுங்க, நீங்க சங்கடப்படுற மாதிரி ஏதாச்சும் பேசிட்டேனா? என் வாழ்க்கையில முதல் தடவை யாராச்சும் என்கிட்ட நம்பி பேசியிருக்காங்கன்னா அது நீங்க தான். எங்க அப்பா என்கிட்ட ஒரு 1000 ரூபா கொடுத்து கடையில போய் ஏதாவது பொருள் வாங்கிட்டு வான்னு சொல்லுவாரு. நான் திரும்பி வந்து காசு பத்துல பொருள் வாங்குறதுன்னு சொன்னா என்ன நம்ம அம்மா கடைக்காரனுக்கு ஃபோன் பண்ணி கேட்பாரு. அவ்வளவுதான் அவர் என் மேல வச்சிருந்த நம்பிக்கை. அவர் என்ன திருட மாதிரி தான் பார்த்தாரு தெரியுமா? என் ஊருக்கே நான் ஒரு தோத்து போன ஆளு. சொந்தக்காரங்க 50 பேர் இருக்காங்க. ஒருத்தன் எனக்கு பொண்ணு தர மாட்டான், வேலையும் தர மாட்டானுங்க. சரி ரைட்டு, நம்ம தோட்டத்தையும் தோப்பையும் பார்த்துக்கலான்னு நாய் மாதிரி உழைப்பேன். அப்போ கூட மரியாதை இல்லை, எடுபடியை வச்சுக்கிற மாதிரி தான் வச்சிருந்தாங்க. என்ன நீங்க ஒரு ஆள் தான் என்ன மனுஷனை மதிச்சிருக்கீங்க. கலங்காதையா, கலங்காத. அரளி பூவே சாமி கழுத்துல மாலையா தொங்கும் போது உன் குணத்துக்கு நீ ரத்தனமா ஜொலிப்பப்பா. இந்தாங்க இது புடிங்க புடிங்க, இந்தாங்க இந்தாங்க புடிங்க. ஐயோ, இந்த நகையில வேண்டாம் எனக்கு. நீங்க 2 பேரும் என் மேல வச்சிருந்த நம்பிக்கையே போதும். ஐயா அப்படியெல்லாம் சொல்லாதய்யா, அதை வச்சு ஏதாவது தொழில் பண்ணு. வேண்டாம் பாட்டே, எனக்குன்னு யாருமே இல்லாதனால தான் நான் இத்தனை நாள் யோசிச்சுட்டு உட்காந்துருந்தேன். பெத்தவங்களும் என்னை ஏத்துக்கல, கட்டினவங்களும் என்னை மதிக்கலன்னு மனசுக்குள்ள ரணமா வலிச்சிட்டு இருக்கும். நான் எதுவுமே வெளியே காட்டிக்க மாட்டேன் தெரியுமா? சிரிச்சுட்டேன், அப்படியே உள்ள வலிக்குது. இப்போ பேரன்னு சொல்றதுக்கு நீ இருக்க, பெத்த தாய் மாதிரி அத்தை இருக்காங்க. இது தவிர காசு பணம்லாம் எதுக்குங்க? இனிமேல் எதுவும் தேவையில்ல. இப்போ சொல்றேன் பாருங்க, இன்னைக்கு என்ன இந்த டிரைவர் பேலன்னு தூக்கின என் மாமனார், நாளைக்கு என்ன மருமகன்னு தூக்கி தலையில வச்சு கொண்டாடுறேன். எழுதி வச்சுக்கங்க. இந்த என்னை வெளியே போடான்னு சொல்லிட்டே இருக்காள் என் பொண்டாட்டி. என் புருஷன் தான் எனக்கு எல்லாமே நான் ஓயாலே சொல்ல வைப்பேன். இது நடக்காம இந்த அழகர் ஓய மாட்டாங்க. நீங்க தைரியமா இருங்க அத்தை. இத்தனை நாள் என்னை யாருமே நம்பல, அந்த ஒரு காரணத்தினால தான் நான் இப்படியே இருந்துட்டேன். இப்போதான் நீங்க 2 பேர் இருக்கீங்களே எனக்கு. நீங்க பாருங்க நான் இனிமேல் எப்படி இருக்க போறேன். ஏய் தமிழ், என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? ஹோம்வொர்க் பண்ணிட்டு இருக்க மாமா. நல்லா படிக்கணும் சரியா? நாளைக்கு உங்களை யார் விட்டு போனாலும் கூட படிச்ச படிப்பு மட்டும்தான் நிற்கும், சரிங்களா? புத்திமதி சொல்றதுக்கு ஒரு வரமுறையே இல்லாம போயிடுச்சு. யார் என்ன சொல்லணும்னு யாருக்குமே தெரியாம போயிடுச்சு பாரதி. நல்லது யார் வேணாலும் சொல்லலாம். நல்லது சொல்றதுக்கு வயசு முக்கியம் இல்ல, அறிவு முக்கியம் இல்ல, சரியா? தமிழ், மாமா ஒரு சின்ன கன்ஃபியூஷன்ல இருக்கேன். எனக்கு ஒரு ஐடியா சொல்றீங்களா? சொல்லுங்க மாமா. மாசத்துக்கு ஒரு 40,000 ரூபா 50,000 ரூபா சம்பளம் வர மாதிரி இந்த பட்டிக்காட்டில் என்ன வேலை பார்க்கலாம்? இங்க சிரிப்பவர்கள் சிரிக்கட்டும், அது ஆணவ சிரிப்பு. விடுங்க சிஸ்டர், நீங்க சொல்லுங்க, என்ன வேலை கிடைக்கும்? நீங்க என்ன படிச்சிருக்கீங்கன்னு சொல்லுங்க. ஏய், நான் இத்தனை நாளா இத பத்தி கேட்காமலே இருந்திருக்கேனே. ஏய் அம்மா, நீ என்ன படிச்சிருக்க? படிப்புல என்னடி இருக்குது? உனக்கு காமராஜர் தெரியுமா? அவரெல்லாம் படிக்கவே கிடையாது. ஆனா இன்னைக்கு நிறைய பேர் படிக்கிறதுக்கு காரணமே அவர்தான். இந்த காமராஜர் கதைலாம் எங்களுக்கு வேணாம். உன் கதை என்னன்னு மட்டும் சொல்லு. சத்தியம், நேர்மை, உண்மை. செருப்பு. ஒழுங்கா என்ன படிச்சிருக்கேன்னு மட்டும் சொல்லு. ஏன்
உங்க அப்பா ஏதாச்சும் பேங்க் வச்சு நடத்துறானா? அதுல மேனேஜர் வேலையா இருக்குது. பேங்க்ல வேலை செய்யற மொகரைய பாரு. ஏய் சும்மா தான் இரேண்டி. நீங்க சொல்லுங்க, என்ன படிச்சிருக்கீங்க? என்ன படிச்சிருக்கீங்கன்னு சொன்னீங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி வேலையை பிடிச்சு கொடுக்கலாம். படிப்புனா தமிழோட அதிகமா தான் படிச்சிருக்கேன். ஏய் இவன் 3ஆம் கிளாஸ்டா. அதான்டே, அதை விட அதிகமா தான் படிச்சிருக்கேன். மாமா காலேஜ் படிச்சிருக்கீங்களா? அவ்வளோ கிடையாது, அதை விட கொஞ்சம் கம்மி. அப்போ +2வா? அதை விட கொஞ்சம் கம்மிங்க. அதுக்கும் கம்மினா SSLCயா? கொஞ்சம் அதை விட கம்மி. அதுக்கும் கம்மினா 5ஆப்பா? அவ்வளோ கம்மிலாம் இல்ல, அதை விட எல்லாம் மேலதான். 10ஆவதுக்கும் 5ஆவதுக்கும் நடுவுலனா 8ஆவதா? கரெக்ட், 8ஆவது வரைக்கும் படிச்சிருக்கிறேன். ஐயோ ஐயோ ஐயோ, போய் 8ஆவது படிச்சவன போய் கல்யாணம் பண்ணிக்கிட்ட பாரு. ஆமா, இல்லனா மட்டும் உன்னை கட்டிக்கிறதுக்கு கவர்னரும் கலெக்டரும் கியூல நின்று இருக்காங்க. வந்தவன் ஒரு பிடி மாஸ்டர், அதுக்கு இவ்வளவு சீன். சரி, அவளை கிண்டல் பண்றதெல்லாம் விட்டுட்டு விஷயத்துக்கு வாங்க. அதான் சிஸ்டர், இப்போ நான் படிச்ச படிப்புக்கு ஏதோ ஒரு வேலை வேணும். ஆனா சம்பளம் 40,000-50,000 ரூபா இருக்கணும், அப்பதான் கட்டுப்படும். நீ படிச்ச படிப்புக்கெல்லாம் 40 ரூபாய் 50 ரூபாய் கூட வேலை கிடைக்காது. 50,000மா? ஏய் சும்மா இருடி. அவரே லைஃப்ல இப்பதான் ஒரு விஷயம் பேசிருக்காரு, நீ வேற குறுக்கால ஏதாவது பேசிக்கிட்ட. நீங்க சொல்லுங்க, உங்களுக்கு என்ன வேலைலாம் தெரியும்? நல்லா கொட்டிப்பான், நல்லா தூங்குவான், குடிச்சிட்டு வந்து நல்லா கத்துவான். அப்புறம் நான் சொல்ல மறந்துட்டேன், இந்த டயர் இருக்குல்ல, டயர் அதை நல்லா கழட்டி மாட்டுவான். அப்படியா? அப்ப நீங்க மெக்கானிக்கா? சும்மா இருங்க, நீங்க கிண்டல் பண்ணிட்டு இருக்க. என்ன மெக்கானிக்கலா இல்லைன்னா? மாமா பேசாம டியூஷன் எடுக்கிறீங்களா? நான் உங்ககிட்டயே வந்து படிப்பேன். தங்க அப்படி அவனுக்கே 4 பேர் டியூஷன் எடுக்கணும், இதுல அவன் உனக்கு டியூஷன் எடுத்த மாதிரி தான். உன்னை திருத்தவே முடியாதுடி. உங்களுக்கு ஏதாவது தொழில் பண்ற ஐடியா இருக்கா? அதெல்லாம் நிறைய இருக்கு, ஆனா அதுக்கு முதலீடு வேணும்ல. அதுக்கு முன்னாடி எனக்கு ஒரு வேலை வேணும், அதுல இருந்து வர காசை நான் சேர்த்து வச்சு அதுக்கப்புறம் நான் தொழில் பண்ணுவேன். நல்ல ஐடியா, சூப்பர். அப்போ உடனே ஒரு வேலையை பிடிக்கலாம். எனக்கு தெரிஞ்ச ஒரு வேலை இருக்குடி, நல்ல சம்பளமும் தருவாங்க, ஆனா கொஞ்சம் முன் அனுபவம் இருந்தா நல்லா இருக்கும். சிஸ்டர், முதல்ல என்ன வேலைன்னு சொல்லுங்க. ஆடு மாடு மேய்க்கிறதுக்கு ஆள் வேணும்னு சொல்லிட்டு இருந்தாங்க. சார் போவாரான்னு கேளு. அந்த வேலையில எதுவும் தப்பு கிடையாது. தாலி கட்டி இங்க ஒரு கழுதை மேய்ச்சிட்டுக்கிறேனே, ஆடு மாடு மேய்க்க மாட்டேனா? நல்லா அவளுக்கு ஏத்த ஆள் தான் நீங்களும். சரி, உங்களுக்கு சமையல் ஏதாச்சும் தெரியுமா? இந்த ஹோட்டல் கேட்டரிங் இந்த மாதிரி ஏதாவது? சமைச்சு தந்தீங்கன்னா நல்லா சாப்பிடுவேன், அவ்வளவுதான். அப்போ இந்த எலக்ட்ரிஷியன்? வீட்லயே சம்சாரம் ஒரு மின்சாரம் மாதிரி தானே இருக்கு, மறுபடியும் போய் கரண்ட் கம்பியில கை வைக்க முடியாது நம்மளால. அப்போ இங்க பாருங்க, உங்களுக்கு டிரைவிங் நல்லா தெரியுமே, நீங்க ஏன் பேசாம ஒரு ஆட்டோ வாங்கி ஓட்டக்கூடாது? நல்ல ஐடியாவா இருக்கே. ஆனா கையில ஒரு 2-2.5 இருந்துச்சுன்னா மொத்தமா கொடுத்து வாங்கிடலாம். அட்லீஸ்ட் 1 லட்சமாச்சு நம்ம முன்பணம் கட்டணும்ல. மாமா ஆ நம்ம பக்கத்து வீட்ல ஒரு ஃப்ரெண்ட் இருக்காருல்ல, அவர்கிட்ட வாங்குங்க. அவர் நீங்க கேட்டா எவ்வளவு வேணாலும் கொடுப்பாரு. ஏன்னா அவர் ரொம்ப நல்லவரு இல்லம்மா? தமிழ் பழகினவங்க கிட்ட பணம் வாங்கி பழகிட்டோன்னு வச்சுக்கோங்க, அதுக்கப்புறம் பழக்க வழக்கத்துல பிரச்சனை வந்துடும். அது மட்டும் இல்லாம நான் பொண்டாட்டி காலத்திலே வரதட்சணை வாங்காம தாலி கட்டணுவேன். நாளா வேற வேண்டிய கை நீட்டுவேண்ணா. என்ன டாலிங், கரெக்டு தானே? டார்லிங் இல்லைங்கன்னு சொன்ன வாய் ஒரு சொல்லிட்டேன். கிளிப்பணி. எனக்கு என்னமோ உங்களுக்கு ஆட்டோ செட் ஆகும்னு தோணுது. இதுக்கப்புறம் நீங்க தான் முடிவெடுக்கணும். ஓகே ரைட்டு. ஆனா அதுக்கு முன்னாடி என் படிப்புக்கு ஏத்தாப்புல நான் ஒரு வேலையை கண்டுபிடிக்கணும். அப்பா லட்சுமி, குடுமா நீ குடிச்சியா? லட்சுமி, என்னங்க? இந்த எலெக்ஷன் வேலையெல்லாம் ஆரம்பிக்க போகுது. நீ சாயங்காலம் தங்கராஜ் மாமாவை போய் பார்த்துப்புட்டு நமக்கு வர வேண்டிய ரூபாயில எப்போ வரும்னு கேட்டு வந்துடு. சரிங்க. அப்படியே ஆண்டம்மா அக்கா கிட்டயும் கொடுத்த காசை கேட்டு வச்சிடுறேன். இப்பவே சொன்னாதான் நமக்கு தேவைப்படும் போது தருவாங்க. சரிதா, அப்படியே பண்ண. உள்ள வரலாமா?
வணக்கம். வாயா வா. ஏய் சங்கரு, அட என்னப்பா நின்னுட்டு இருக்கிற? உட்காரு. நான் யாருன்னு உங்க எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கோம். ஏப்பா, கண்மாய்ப்பட்டி சங்கர தெரியாதவங்க சுத்துப்பட்டில் யாராவது இருக்க முடியுமா? நீதான் பெரிய பைனான்சியர் ஆச்சே. அதெல்லாம் பெருசா ஒண்ணும் இல்ல தர்மலிங்கம். சந்தை கடையில கந்து வட்டிக்கு காசு கொடுத்து வாங்கிட்டு இருக்கேன், அவ்வளவுதான். இந்த பொண்ணுதான் அந்த மெட்ராஸ்ல இருந்து வந்த பொண்ணா? இங்காரா, பரவாயில்லையே. சங்கரையா வீட்டை பத்தி அம்புட்டும் தெரிஞ்சு வச்சிருக்க. என்ன பண்றது தர்மலிங்கம், நம்ம பண்ற தொழில் அப்படி. காசை கொடுத்து வாங்கி புழங்கிக்கிட்டு இருக்கேன். எல்லாத்தையும் தெரிஞ்சு வச்சிருக்க வேண்டியது இருக்கே. சரிப்பா, என்ன விஷயம்? அவன் வண்டி கண்மாய்ப்பட்டியிலிருந்து கோட்டைப்பட்டிக்கு காரணம் இல்லாம வராதே. ஆமா தர்மலிங்கம், பெட்ரோல் விற்கிற விலையில சும்மா சும்மா வண்டியில அங்கேயும் இங்கேயும் வந்து ட்ரிப் அடிச்சுக்கிட்டு இருக்க முடியுமா? அன்னைக்கு என் ஆளுங்களை விட்டு உன்கிட்ட பேசிட்டு வர சொன்னேன். நீ என்னடான்னா கொஞ்சம் கூட மரியாதை இல்லாம பேசி அசிங்கப்படுத்தி அனுப்பி வச்சிருக்க. அதான் நானே நேர்ல வந்து உன்கிட்ட என்னன்னு கேட்டுட்டு போலான்னு வந்தேன். அது ஒண்ணு இல்ல தர்மலிங்கம், நம்ம கிட்ட என்னதான் கணக்கு இல்லாம காசு இருந்தாலும் அந்த பதவின்னு இருந்தாதான் மதிக்கிறாங்க. அதான் இந்த வருஷம் பிரசிடென்ட் எலெக்ஷன்ல நான் நின்றலாம்னு முடிவு பண்ணிருக்கேன் தர்மலிங்கம். தாராளமா நில்லு சங்கரே. அது எதுக்கு என்கிட்ட வந்து சொல்லிட்டு இருக்க? அது இல்லப்பா, நான் மட்டும் நிக்கிறதா இருந்தா உன்கிட்ட சொல்ல வேண்டிய தேவையே இருக்காது. ஆனா நீ நிக்க கூடாதுன்னு சொல்லிட்டு போறதுக்கு தான் நான் வந்திருக்கேன். சங்கரு, நீ நிக்கிறது நிக்காதது உன் இஷ்டம். ஆனா என்ன நிக்க கூடாதுன்னு சொல்றதுக்கு நீ யாரு? கிளம்பு. ஏய் கிளம்பியா? என்ன தர்மலிங்கம், இப்படி கொஞ்சம் கூட மரியாதை தெரியாத ஆளா இருக்க? இங்க பாரு, நான் எவ்வளவு மரியாதையா உன்கிட்ட நடந்துக்கிறேன். நீ என்னடான்னா வெளியில போ கிளியில போன்னு சொல்லிக்கிட்டு இருக்க. சரி தர்மலிங்கம், எதுக்கு சுத்தி வளைச்சு பேசிக்கிட்டு? உனக்கு எவ்வளவு வேணும்னு சொல்லு, ஒரே அமௌண்ட் இப்பவே கொடுத்துட்டு போயிடுறேன். ஏய் இங்கறா, நீ ரூபா வீசினா கை நீட்டி வாங்கிட்டு போறாள் நான் நினைச்சேன். நீயே இங்காரு சங்கரு, நீயா போயிட்டேன்னு வையே உனக்கு நல்லது. இல்ல இல்லன்னா என்னடா பண்ணுவ? தர்மலிங்கம் பெரிய மனுஷனாச்சே, சொன்னா புரிஞ்சுக்குவேன்னு வீடு தேடி வந்து சொன்னா பெரிய பருப்பு மாதிரி பேசிக்கிட்டு இருக்க. அதுதான் 4-5 தடவை பிரசிடண்டா இருந்துட்டேல்ல, அப்புறம் என்னடா? என்ன எங்க வீட்டுக்குள்ளேயே வந்து எங்க அப்பாவையே மிரட்டிட்டு இருக்க? இந்த மிரட்டுற வேலை எல்லாம் உங்க ஊர்ல வச்சுக்கோ, இல்லன்னா முழுசா இங்க இருந்து ஊர் போய் சேர மாட்டேன். இங்க வர்ற பொம்பளை பிள்ளையா இருந்தாலும் நல்லாதான் வளர்த்து வச்சிருக்கான். அழகர், என்ன உங்க
உங்க பொண்டாட்டியும் மாமனாரையும் ஒருத்தன் இப்படி பேசிட்டு இருக்கான். நீங்க என்னடானா வேடிக்கை பார்த்து சிரிச்சிட்டு இருக்கீங்க. என்னென்ன பண்ண சொல்றீங்க? சும்மா இருங்க, இந்த ஆளுக்காக நான் சண்டை போட்டா இந்த ஆள் என்னையே பார்த்து பொறுக்கின்னு திட்டிட்டு இருப்பாரு. சும்மா இருங்க. சும்மா எப்பா பார்த்தாலும் நெஞ்சனை விட்டுட்டு வேறப்பா நிற்கிறது. வாங்கி கட்டிக்கிட்டு சும்மா. என்னங்க இப்படி பேசுறீங்க? நீங்க ஒரு சவுண்ட் விட்டு அந்த ஆள் ஓடிடுவான். அதனால தானே சவுண்ட் விடாமல் இருக்கேன். நல்ல பேச்சு வாங்கட்டும். அன்னைக்கு இந்த ஆள் என் ஓனர், அதான் சப்போர்ட் பண்ணேன். இன்னைக்கு தான் இந்த ஆள் வேற யாரும் ஆச்சு. நீங்கள் கம்முன்னு இருங்க. அப்படியே பிரச்சனை வந்தாலும் இது ஒன்று பெத்து போட்டிருக்காரு இந்த ஆள். அவரே துரத்தி விட்டுருவா எல்லாரையும். டேய், இன்னும் இங்க என்னடா நின்னுட்டு இருக்க? வெளியே போ. பாப்பா நீ ஏன் கூட வந்துருவே. உன்ன மாதிரி ஒருத்தி மட்டும் என் கூட வசூலுக்கு வந்தான்னு வச்சுக்க, டெய்லி 10 லட்சம் ரூபாய் கொடுத்து வாங்குவேன். செல்லம் வந்துடுறீ. ஏய் சங்கரு, தேவையில்லாம உரண்டு இழுக்காத. போயிடு. யாரு உனக்கு எனக்கு உள்ள பிரச்சனைய ஊர் பிரச்சனை ஆகி போடாத. சரி தர்மலிங்கம், அப்ப எலெக்ஷன்ல நிப்ப? கண்டிப்பா நிப்பேன். ஏய் நீ நில்லுப்பா. ஜனங்க யாருக்கு ஓட்டு போடுறாங்களோ அவங்க ஜெயிச்சு ஊருக்கு பிரசிடென்ட் ஆயிட்டு போவோம். சரி தர்மலிங்கம், ஒண்ணுக்கு 2 பொம்பளை பிள்ளையா பெத்து வச்சிருக்க. பார்த்து சூதானமா நடந்துக்க. காலம் கெட்டு போய் கிடக்குதுப்பா. பள்ளிக்கூடத்துக்கு போன பிள்ளைய சாயந்தரம் வீட்டுக்கு வரமாட்டேங்குதுன்னு இன்னைக்கு கூட நியூஸ்ல கேட்டேன்பா. ஏய், என்ன மிரட்டிட்டு இருக்கியா? உன்னால ஒண்ணும் பண்ண முடியாது. முதல்ல கிளம்பு. லட்சுமி, அவள் அமைதியா இருக்கு சொல்லு. சங்கரு சொன்னா கேளுப்பா, கிளம்பு. அப்ப நான் போயிட்டு வரட்டுமா? தர்மலிங்கம், திரும்ப நான் ஓட்டு கேட்டு வருவேன். அப்ப ஆரத்தி எல்லாம் கரைச்சு வச்சு ரெடியா இருக்கணும். தர்மலிங்கம், எது பண்றதா இருந்தாலும் யோசிச்சு முடிவெடு. இங்க பாரு, இன்னொரு தடவை நான் வந்து கேட்டேன்னு வச்சுக்க, இப்படி சிரிச்சுக்கிட்டெல்லாம் நான் பொறுமையா கேட்க மாட்டேன். சரி, அப்ப நான் வரட்டா? வரேன் தர்மலிங்கம். வரட்டுமா? நல்லதுங்க. எல்லாருக்கும் போயிட்டு வரேன். வரட்டா? டேய், எங்கடா வந்து காரை நிறுத்தி வச்சு? 5 நிமிஷம் ரெடி பண்ணிட்டு இருக்கனே. ரெடி ஆனது தீயா கிளம்பிடுவோம்னே. டேய், வண்டியில தீப்பெட்டி இருக்கான்னு பாடுறா. அண்ணே, தீப்பெட்டி வண்டியில இல்லண்ணே. நான் வேணா பக்கத்துல வாங்கிட்டு வரட்டுமாண்ணே? என்னங்கடா நீங்க? நெருப்பு வேணும்னா எனக்கு ஒரு சிகரெட் குடியா. உலகத்தில் எதுவுமே சும்மா கிடைக்காது. கிடைச்சா அது நிலைக்காது. கூட டேய், நீ தர்மலிங்கம் மருமகன் தானே? என்ன அவன் வீட்டு துணி என் வீட்டு கொடியில வந்து காயுது? வெயிலிங்க தானே அதிகமாக அடிக்குது. இங்கே இருந்தால் தானே சீக்கிரமாக காயும். டேய், என்னடா வேணும் உனக்கு? உனக்கு என்ன வேணுமோ அதாயா எனக்கும் வேணும். புரியலையே. எங்கள் மாமா தர்மலிங்கம் இந்த தடவை எலெக்ஷனில் நிற்கக்கூடாது. அப்படி நின்னாலும் ஜெயிக்கக்கூடாது. அதானே உனக்கு வேணும்? ஆமா, எனக்கும் அதாயா வேணும். என்ன அப்படி பார்க்குற? சொந்த மருமகன் எதுக்கிட்ட அந்தால தோக்கடிக்கிறதுக்கு இவ்வளோ துடிக்கிறான்னு பார்க்குறியா? ஊருக்கு தாங்க நான் மருமகன் மாத்தாங்கலாம். அந்த ஆள் நான் டிரைவரை கூட மதிக்கிறதில்ல. வெக்கத்தை விட்டு அந்த ஆள்கிட்ட டிரைவரெல்லாம் வேலை பார்த்துட்டு இருந்தேன். அதையும் பிடிங்கிட்டா இப்போ. சரிடா தம்பி, உன்னை நான் நம்புறேன். ஆனா
எனக்கு எப்பவுமே முடிஞ்சதை பத்தி பேச பிடிக்காது. அடுத்து என்ன செஞ்சு முடிக்கணும்னு பார்க்கணும். பேசிடுவோம். எங்கள் மாமனார் நாமினேஷன் பண்ணுறதுலாம் தடுக்க முடியாது. கண்டிப்பாக இருந்தாலும் நாமினேஷன் பண்ணுவான். இருந்தாலும் அவனை தோக்கடிக்கிறது என்கிட்ட ஒரு ஆள் இருக்கு. அவன் நினச்சா அவனை ஈஸியாக காலி பண்ணிடலாம். டேய், யாரா அவன்? அவன் எங்க இருந்தாலும் உடனே கூட்டிட்டு வா. நல்ல சிறப்பா செஞ்சிடலாம். அவங்ககிட்ட தான் பேசிட்டு இருக்கப்போ. நீயா? என்ன நீயான்னு கேவலமாக பார்க்குற? அந்த ஆளை தோக்க வைக்கிறதுக்கு உனக்கு ஏன் அளவுக்கு வேற எவனும் கிடைக்க மாட்டான். சரியா?